நடிகரும் இயக்குனருமான மனோஜ் பாரதிராஜா நேற்று மாலை மாரடைப்பால உயிரிழந்திருக்கிறாரு. அவருக்கு வயது 47. இவரது மரண செய்தி அறிந்த திரைப்பிரபலங்கள் பலரும் இரங்கல் தெரிவிச்சு வராங்க. இசைஞானி இளையராஜா, நடிகை மீனா, நடிகர் சாந்தனு உள்ளிட்ட பலரும் இரங்கல் தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்நிலையில மனோஜ் பாரதிராஜா நடித்த வருஷமெல்லாம் வசந்தம் படத்துல இடம்பெற்ற எங்கே அந்த வெண்ணிலா அப்படின்ற அந்த பாடல் ட்ரெண்ட் ஆகி வருது. மேலும் அவர் பேசிய வீடியோக்கள் வைரல் ஆகி வருது. தாஜ்மஹால் படத்தின் மூலமா முதலா ஹீரோவா அறிமுகம் கிடைச்சாரும் பெரிய ஹீரோ அப்படின்ற அந்தஸ்தை பெற முடியல. இத அவர் பெரிய சோதனையாகவும் எடுத்துக்கொண்டதும். ஆனால் வாழ்வில வெற்றி தோல்வி குறித்து மனம் திறந்து சமீபத்திய பேட்டிகள்ல மனோஜ் பாரதிராஜா தெரிவிச்சிருக்கிறாரு. இயக்குனரின் மகனா இருந்துகிட்டு வெற்றி பெறல, நடிப்பு வரல அப்படின்னு பலரும் கமெண்ட் அடிச்சிருக்கிறாங்க. அதற்கு ரொம்ப தன்மையா என் இடத்துல இருந்து பாரு, மற்றவர்களோட வெளியே பேச வேண்டாம், இழந்தவனுக்கு மட்டும்தான் இழப்பின் வழி தெரியும் அப்படின்னு கூறியிருக்கிறாரு. எனக்கு தான் தெரியும் நான் எந்த கஷ்டங்களை படுறேன் அப்படின்றதையும் அவர் குறிப்பிட்டிருக்காரு. என்னடா இப்படி ரிஜெக்டடா இருக்கோமே அப்படின்னு ஆரம்பத்துல வலிதான் இருந்தது. தூக்கி போடு, உனக்குன்னு இருந்தால் அது வந்து சேரும் அப்படின்னு போக போக ஈஸியா எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு மனோஜ் பாரதிராஜா கூறியிருந்தாரு. நீலாங்கரையில விஜயின் வீட்டு அருகே தான் மனோஜ் பாரதிராஜாவும் இருக்கிறாரு. விஜய் குறித்து சமீபத்தை பேட்டியில தெரிவிச்ச அவரு, விஜய் ரொம்ப பிடிக்கும், எனக்கு பக்கத்து வீடு தான், அவர் மாதிரி யாரும் கஷ்டப்பட்டிருக்க முடியாது, அவரிடம் பிடிச்சதே அவரது வசன உச்சரிப்பு தான், ரொம்ப அழுத்தமான அந்த டயலாக பேசுவாரு, வாழ்க்கை ஒரு வட்டம், ஜெயிக்கிறவன் தோற்பான், தோற்கிறவன் ஜெயிப்பான் அப்படின்ற வசனம் பேசும்போது அவரோட கண்ணை பாருங்க அப்படின்னு மனோஜ் பேசியிருந்தாரு. விஜய் பேசும் வசனங்கள் சொந்த அனுபவத்தில இருந்து எடுத்துக்கொள்வாரு, அதுதான் அவரோட ஸ்பெஷல் அப்படின்னும் மனோஜ் கூறியிருக்கிறாரு. தனது சினிமா அனுபவம் குறித்து பேசிய அவரு, தாஜ்மஹால் படப்பிடிப்பும் போது திருப்பாச்சி அர்வால் பாட்டு முடிந்ததும் அதை விஜய் சாரிடம் போட்டு காண்பித்தேன். அவரு என்னை பார்த்துட்டு கெட்ட வார்த்தையில திட்டினாரு. டேய், நாங்கள்லாம் கஷ்டப்பட்டு கிடக்கிறோம், உனக்கு ஈஸியா கிடைக்குது அப்படின்னு ரொம்ப ஜாலியா கிண்டலா பேசினாரு. இதை சர்ச்சையாக்க வேண்டாம், அஜித்துக்கு என் மீது தனி பாசம் இருக்குது, அவரு நீ கலக்கு நல்லாயிரு அப்படின்னு தெரிவிச்சதாகவும் மனோஜ் பாரதிராஜா கூறியிருக்கிறாரு. மனோஜ் பாரதிராஜா நடிச்ச படங்கள் 90s கிட்ஸ் மட்டுமல்லாம சினிமா ரசிகர்கள் எல்லாத்தையுமே கவர்ந்த படம் அப்படின்னா அது வருஷமெல்லாம் வசந்தம் தான். இந்த படத்துல இடம்பெற்ற எங்கே அந்த வெண்ணிலா அப்படின்ற பாடலை பகிர்ந்து மனோஜ் பாரதிராஜாக்கு எல்லாரும் இரங்கல் தெரிவிச்சுட்டு வராங்க. இந்த படம் அவருக்கு மிகப்பெரிய பிரேக் கொடுத்த படம் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப சாதுவாக ஒருதலை காதலனா வந்த அனைவருடைய இதயத்தையுமே அவரு அந்த படத்தின் மூலமா கவர்ந்தாரு.